ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 274 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் எந்தெந்த மாவட்டத்தில், எந்த திருநாமத்தில், எந்த ஊரில் எத்தனை இருக்குது என்றதை நான் உங்களுக்கு விலாவரியாக சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்டம், இங்கே இருக்கிற தேவார பாடல்பெற்ற கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவான தேவார பாடல் பெற்ற கோயில் தான். அங்கே அங்கே மொத்தமாகவே பார்த்தீங்கன்னாக்கா 13 தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் தான் இருக்குது. அந்த தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் எந்தெந்த ஊரில் எந்த திருநாமத்தில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்டு ஈசனரில் பெற்று இன்புறுங்க. சரிங்களா? அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அன்பில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியகிரீஸ்வரர். அன்பில்ல பார்த்தீங்கன்னாக்கா சத்தியகிரீஸ்வரர். மாந்துரை ஆம்பிரவனேஸ்வரர். மாந்துரையில் ஆம்பிரவனேஸ்வரர். திருப்பாற்றுறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிமூலேஸ்வரர். திருவணக்காவில் வந்து திருவணக்காடு திருவணைக்காவல்னு சொல்கிறாங்க இப்போது, ஜம்புகேஸ்வரர். திருப்பைஞ்சிலி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீலிவனேஸ்வரர். திருப்பைஞ்சில நீலிவனேஸ்வரர். திருவாசி மாற்றுரை வரதீஸ்வரர். ஈங்கொய் மலையில் பார்த்தீங்கன்னாக்கா மரகத சாலேஸ்வரர். திருப்பாராய்த்துறை வந்து பாராய்த்துறைநாதர். உய்கொண்டான் மலையில் வந்து உஜ்ஜீவநாதர். உறையூரில் பஞ்சவர்ணேஸ்வரர். திருச்சியில் பார்த்தீங்கன்னா தாயுமானேஸ்வரர். திருவெம்பூரில் பார்த்தீங்கன்னா எறும்பீஸ்வரர். நெடுங்குளத்தில் பார்த்தீங்கன்னா நெடுங்கலநாதர். இதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற தேவார பாடல் சிவாலயங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரியலூர் மாவட்டத்தையும் சேர்த்து பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது மிக 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 குறைவு. எப்படி பார்த்தீங்கன்னா 3 தேவார பாடல் பெற்ற கோயில் தான் இருக்குது அரியலூரில். அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுங்க. திருமழப்பாடியில் வந்து வைத்தியநாதராக இருக்கார். சரிங்களா? கீழப்பழுவூரில் வந்து ஆலந்துரையார ஈஸ்வரர் இருக்கிறாரு. கோவிந்தபுத்தூர் வந்து கங்காஜடேஸ்வரரை சிவபெருமான் அங்கே இருக்கார். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு உருவாக்கிட்டு, சரிங்களா, தேவார பாடல் பெற்ற கோயிலை எப்போ போக முடியுமோ, இல்லை எப்போல்லாம் போயிட்டு ஈசனை வணங்கி ஈசனில் பெற முடியுமோ சீக்கிரமாக போயிட்டு ஈசனில் பெற்று எல்லாரும் இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய்.